அதாவது பத்மநாபன், உலகமே அறிந்த நகரம்தான் தஞ்சை நகரம். ஏனென்றால் மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலானது இந்த தஞ்சையில் இருப்பதால் இந்த தஞ்சையை அறியாத நாடே இருக்காது என்பது சொல்வார்கள். அதேபோல் தொன்மையான நகரமும் கூட. ஏனென்றால் எத்தனையோ நகரங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு பெயர் கூட மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் தஞ்சையை பொறுத்தவரை ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த போதே இதற்கு இந்த தஞ்சை நகரத்தை உருவாக்கி அதை தலைமையிடமாக ஆண்ட பகுதிதான் இது. இந்த பகுதியில் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனைக்கு அரணாக ஒரு அகழி ஒன்று மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டது. அதாவது படையெடுப்பின் போது ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு வந்த மராட்டியர் படையெடுப்பின் காலத்தில் மராட்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட போது உருவாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அகழி அவர்கள் அமைக்கும் பொழுது 60 அடி உயரமும் 200 அடி அகலமும் கொண்டதாக இருந்தது. இது அப்போதைய தஞ்சை நகரத்தின், அதாவது இதன் சுற்றுவட்ட பகுதியே சுமார் 4 கிலோமீட்டர் இருந்திருக்கிறது. இந்த அகழிக்குள்ளாக 4 குளங்களும் இருந்திருக்கிறது. இது ஒரு நகரமாக அப்போதே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகழிக்குள் தான் தஞ்சை நகரம் இருந்திருக்க வேண்டும் என்று கூட வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படி பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த அகழிதான் அந்த தஞ்சை மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய அகழிக்கும் இந்த தஞ்சை நகரத்திற்கும் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த அகழி தற்பொழுது அழியும் நிலையில் காட்சியளிக்கிறது. நாம் தற்போது பருந்து பார்வை காட்சியில் பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அகழியின் அளவும் குறைந்து உயரமும் குறைந்து அதில் கழிவுநீர் மட்டும் கழிவுநீராக காட்சியளிக்கிறது. அதே சமயத்தில் அந்த கழிவுநீர் செடிகள் புதர் மண்டி காட்சியளிக்கிறது. மேலும் அந்த கழிவு நீரின் காரணமாக அதை சுற்றி உள்ள பகுதிகள் இருக்கும் மக்கள் ஒரு நாட்டத்துடன் வசிக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கொண்டு வரும் போது இதற்கு தனி நிதி ஒதுக்கப்பட்டு சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட போது ஆக்கிரமிப்புகள் அகற்ற முடியாததால் அந்த நேரத்தில் அந்த பணி பாதியில் நிறுத்தப்பட்டது.